அது சுந்தரகிரி. பேருக்கு ஏத்தாப்லே ரொம்பவும் அழகான ஒரு ஊரு. அந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன மண் வீட்டுல ராமையா அவனுடைய குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு இருக்கிற சொத்து எல்லாமே 2 ஏக்கர் பூமியும் 2 மாடுங்களும் தான். வறுமையே இருந்தாலும் அந்த வீட்டுல சந்தோஷத்துக்கு குறை இருக்கல. ராமையாவுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அவனுடைய புள்ள கிருஷ்ணாவை நல்லா படிக்க வச்சு அவனை ஒரு பெரிய ஆளா ஆக்கணுங்கிறது தான் அவனுடைய ஆசை. கிருஷ்ணாவும் அப்பாவோட நம்பிக்கைய காப்பாத்துறவன். படிப்புல எப்பவுமே அவன் முன்னாடி தான் இருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் ஸ்கூலை விட்டு வந்த கிருஷ்ணா ரொம்பவும் சந்தோஷமா அவங்க அப்பா கிட்ட ஓடி போனான். அப்பா, நான் கணக்கு பாடத்துல இன்னைக்கு 100க்கு 100 வாங்கியிருக்கேன். வாத்தியார் உன்னை பாராட்டினாருப்பா. சபாஷ் கண்ணா, என் புள்ள என்னோட பேரை காப்பாத்திட்டான். நீ இதே மாதிரி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுப்பா. ஏங்க, அவனை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? உன் புருஷன் மேல உனக்கு சந்தேகமா சீதா? என்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்துல என் பிள்ளையோட மேல் படிப்புக்கு செலவு பண்ணுவேன். அவன் வாழ்க்கை மட்டும் இருட்டாக கூடாது. அன்னைக்குதான் பள்ளிக்கூட வாத்தியார் ராமையா வீட்டுக்கு வந்தாரு. ராமையா, உன் புள்ள ரொம்ப புத்திசாலி, ரொம்ப திறமசாலியும் கூட. இந்த கிராமத்திலேயே இருந்து வீணா போக வேண்டாம். பட்டணத்துக்கு போய் நல்லா படிச்சா உன் பேரை மட்டும் இல்ல ஊரு பேரையும் காப்பாத்துவான். வாத்தியாருடைய பேச்சு ராமையாவோட எண்ணத்தை இன்னும் பலமாக்குச்சு. எப்படியாவது புள்ளைய பட்டணத்துக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். சில மாதங்களுக்கு அப்புறமா கிருஷ்ணா 12வது பரீட்சையிலேயே அந்த மாவட்டத்துல ஆளா நின்னான். அதை பார்த்து வீட்ல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே சந்தோஷப்பட்டாங்க. ராமையா பட்டணத்துல இருக்கிற காலேஜ்ல தான் புள்ளைய சேர்த்து விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஏங்க, அவனை பட்டணத்துல சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு முழுசா 100 ரூபாய் தேவைப்படுமாமே. நம்ம கிட்ட எண்ணி பார்த்தாலும் 10 ரூபாய் இல்லையே. என்னங்க பண்ண போறோம்? ராமையா முகத்துல இருந்த தைரியம் போகல. ஆனா கண்ணுல சின்ன பயம்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீ கவலைப்படாத சீதா, என் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன். ராமையா அவனுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே கடன் கேட்டான். ஆனா அவ்வளோ பெரிய தொகையை யாராலையுமே கொடுக்க முடியல. கடைசியில அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு வழிதான், அது ஜமீன்தார் பூபதி. பொண்டாட்டி எவ்வளவுதான் வேண்டான்னு சொன்னாலும் அவன் பூபதி கிட்ட போனான். ஓ ராமையா, வா வா. என்ன இந்த பக்கம் வந்திருக்க? கும்பிடுறேன் ஜமீன்தார் ஐயா. என் புள்ள 12வதுல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருக்கான். அவனை பட்டணத்தில் காலேஜில் சேர்க்கணுங்க. அதுக்கு 100 ரூபாய் தேவைப்படுது. என்னோட வயல் பத்திரத்தை அடமானமாக வச்சுக்கிட்டு 100 ரூபாய் கொடுங்க, விளைச்சல் வந்ததும் தரேன். அப்போ பூபதியோட மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. ஏன்னா ராமையாவோட வயல் மேல அவனுக்கு ரொம்ப நாளாவே ஒரு கண் இருந்துச்சு. அட, பிள்ளையோட படிப்புன்னு சொல்ற, கொடுக்காம இருக்க முடியுமா? 100 ரூபாய நிச்சயம் கொடுக்கறேன். ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கொடுக்கும்போது 150 ரூபாய் தரணும். இந்த பத்திரத்துல கை நாட்டு வையு. 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் வட்டிங்கிறது ரொம்பவே அதிகம். ஆனா பணத்தை விட புள்ளையோட எதிர்காலம், அவன் படிப்பு முக்கியம்னு ராமையாவுக்கு தோணுச்சு. அதனால பூபதியோட கெட்ட எண்ணம் தெரியாம பூபதி காட்டின பத்திரத்துல ராமையா கை நாட்டு வச்சான். ஆனா அவனுக்கு அப்ப தெரியாது, அவனுடைய வாழ்க்கைய எதிர்காலத்தை பணயமா அவன் கிட்ட வைக்க போறான் அப்படிங்கறது. ராமையா கொண்டு வந்த பணத்துல கிருஷ்ணா பட்டணத்துக்கு கிளம்புனான். அப்பா, நீ என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கான பலனோட நான் திரும்ப வரேன்ப்பா. அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. நீ நல்லபடியா படிப்பா. இங்க எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துக்கறேன். கிருஷ்ணா பட்டணத்துல ராவும் பகலும் கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் கிராமத்துல ராமையா கடனை தீர்க்கறதுக்கு ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சான். அவன் வயல்ல வேலை செய்யறது மட்டும் இல்லாம பக்கத்து வயல்ல கூலிக்கு கூட வேலைக்கு போய் அவன் பணம் சேர்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு வருஷத்துக்குள்ளார அவன் 150 ரூபாவை சேர்த்து வச்சுட்டான். கடன் முடிகிற நாளும் வந்துருச்சு. ரொம்பவும் சந்தோஷமா அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு பூபதி கிட்ட போனான். ஐயா, இந்தாங்க ஐயா. இதுல மொத்தமா 150 ரூபாய் இருக்கு. கடனை எடுத்துக்கிட்டு என்னோட வயல் பத்திரத்தை திரும்ப கொடுங்க. பூபதி அந்த பணத்தை பார்த்து அட்டகாசமா சிரிச்சான். என்ன ராமையா, என்ன இதெல்லாம்? நீ எனக்கு தர வேண்டியது 150 ரூபாய் இல்ல, 300 ரூபாய். மறந்து போச்சா? 300 ரூபாயா? என்னங்க ஐயா சொல்றீங்க? நான் உங்களுக்கு 150 ரூபாய் தானே தரணும். என்ன ஒப்பந்தத்தை போட்டு கையெழுத்த போட்டிருக்கன்னு நீயே பாரு. இந்த பத்திரத்துல என்ன எழுதியிருக்கு? நீ என்கிட்ட கடன் வாங்கி 6 மாசத்துக்குள்ள வட்டியை கட்டலனா வட்டி 2 மடங்காகும்.
அந்த கணக்குப்படி நீ 6 மாசத்துக்குள்ள வட்டி கட்டாததால மொத்த கடனும் இப்ப 300 ரூபாய் ஆயிடுச்சு. பணத்தை கொடுக்கறியா இல்ல உன் வயலை நான் எடுத்துக்கவா? ராமையா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பூபதி அவனை ஏமாத்திட்டான்னு, படிப்பு வராத என்ன அவனுக்காக அவன் பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு ராமையாவுக்கு தெரிய வந்துச்சு. இது அநியாயங்கய்யா, நான் ஒத்துக்க மாட்டேன். என் வயலை தர மாட்டேன். நாளைக்கு இதை பஞ்சாயத்துல வச்சு பார்த்துக்கலாம். அப்படின்னு பூபதி கிட்ட கோவமா சொன்னாலும் ராமையா நேரா வீட்டுக்கு போகாம ஊர் எல்லையில இருக்கிற ஒரு ஆத்தங்கரையோர உட்காந்துக்கிட்டு இருந்தான். கடவுளே, என் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக நான் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதில் விழுந்துட்டேனா அப்ப என் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பே இல்லையா? இருட்டானதுக்கு அப்புறமா சோகமா வீட்டுக்கு வந்த புருஷனை பார்த்ததும் சீதாவோட மனசெல்லாம் கலங்கி போச்சு. என்னங்க, என்ன ஆச்சு? உங்க முகம் ஏன் வாடி போயிருக்கு? ஜமீன்தார் பத்திரத்தை கொடுத்துட்டாரா? ராமையா என்ன நடந்துச்சோ அத சீதா கிட்ட அப்படியே சொன்னான். அந்த ஜமீன்தார் நம்மள ஏமாத்திட்டான் சீதா. நம்ம வயலு. ஐயோ கடவுளே, நம்ம வயல் போயிடுச்சா? இப்ப நாம என்ன பண்ண போறோம்? நம்ம பிள்ளைங்களோட நிலைமை. அந்த பூபதி கெட்டவன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவன் கூட மோத முடியாதுங்க. பேசாம அவன் கேட்ட 300 ரூபாயை அவனுக்கு கொடுத்துருங்க. இல்ல சீதா, நாம பயந்தா அவன் நம்மள போட்டு மிதிச்சிடுவான். நான் ஏமாந்துருக்கலாம், ஆனா என்னோட நேர்மைய எப்பவும் இழக்க மாட்டேன். நாளைக்கே பஞ்சாயத்தை நான் கூட்ட போறேன். நியாயம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுல யாருக்குமே அமைதி இருக்கல. சீதா ராமையா 2 பேருமே காலையில பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு வரப்போகுதோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் கவலையோட உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஊர் பஞ்சாயத்து தொடங்குச்சு. ஊர் பஞ்சாயத்துக்கு வந்த பூபதி ரொம்பவும் பந்தாவா நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ராமையா தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். பெரிய மனுஷங்களுக்கு வணக்கங்க ஐயா. இந்த ராமையா என்கிட்ட கடனை வாங்கி 6 மாசத்துக்குள்ள கடனை அடைக்கல. அந்த கணக்குப்படி அவன் வயலு எனக்கு தான் சொந்தம். நீங்களே நியாயம் சொல்லுங்க. அந்த ஊர் மக்கள்ல நிறைய பேரு பூபதி கிட்ட கடன் வாங்கினவங்க தான். அதனால பூபதியை எதிர்த்து பேச யாருக்குமே தைரியமே இல்ல. ராமையா, அந்த ஒப்பந்த பத்திரத்துல நீ தானே கை நாட்டு போட்ட? நான் தாங்க ஐயா போட்டேன். ஆனா அவர் எனக்கு அவகாசம் கொடுத்தது 1 வருஷம். ஆனா 6 மாசம்னு பொய் சொல்லி என் வயலை சொந்தமாக்கிக்க பாக்குறாரு. அப்ப நானா பொய் சொல்றேன்? இந்த பத்திரம் பொய் சொல்லுதாடா? அப்படின்னு சொல்லி பூபதி ராமையா கை நாட்டு போட்ட அந்த பத்திரத்தை எல்லாருக்கும் முன்னாடியும் எடுத்து காட்டினான். ஊர்ஜனங்களும் பூபதிய பார்த்து பயந்து பூபதிக்கு சாதகமா தான் பேசினாங்க. ராமையா இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, என் பிள்ளைக்காக நான் வாங்கின கடன் இப்ப என் வாழ்க்கைய பறிச்சிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கம்பீரமான குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. அவங்க ஊர்ல ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு அதிகாரி இறங்குனாரு. அவரு பார்க்க ரொம்பவும் கம்பீரமா இருந்தாரு. அது வேற யாரும் இல்ல, பட்டணத்துல பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அரசாங்க அதிகாரியா ஒரு வேலைய வாங்கிக்கிட்டு ஊருக்கு கிருஷ்ணா தான் சந்தோஷமா வந்து இறங்குனா. எப்படி இருக்கீங்கப்பா? கிருஷ்ணா, நீயாடா? நான் தாப்பா, நான் வந்துட்டேன் அப்படின்னு தைரியம் கொடுத்து பஞ்சாயத்துக்கு நடுவுல வந்து நின்னு பூபதிய பார்த்தான். பூபதி கிருஷ்ணாவை பார்த்ததோ கொஞ்சம் தயங்குனா. பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ராமையாவோட புள்ள கிருஷ்ணா. இந்த பஞ்சாயத்து எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ நீயா? உங்க அப்பா என்கிட்ட கடன் வாங்கி இருக்கான். இதோ ஒப்பந்த பத்திரம். அவன் கடன் அடைக்கல. கிருஷ்ணா அந்த பத்திரத்தை கையில வாங்கி அத உன்னிப்பா கவனிச்சான். ஜமீன்தார் ஐயா, இது நீங்க ஏமாத்துக்காரரு அப்படிங்கிறதுக்கான சாட்சி. எங்க அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லைன்னு அவரை ஏமாத்தி கை நாட்டு வாங்கியிருக்கீங்க. இது சட்டப்படி. என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும் சட்டத்தை பத்தி? ஐயா, நான் படிச்சதே இந்த படிப்பு தாங்க. இப்படி ஊர் ஜனங்களை ஏமாத்தினதுக்காக உங்க மேல கேஸ் போட்டு என்னால உங்களை உள்ள தள்ள முடியும். நீங்க எழுதியிருக்கிற இந்த பத்திரத்திலேயே நிறைய தப்பு இருக்கு. ஏழை விவசாயிகளை ஏமாத்துறவங்கள நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. என் அப்பா கிட்டையும் ஊர் ஜனங்க கிட்டையும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேளுங்க. கிருஷ்ணா அப்படி கம்பீரமா சொன்னது கேட்டு பூபதிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அது தெரியாம ராமையா எனக்கு அசலை மட்டும் கொடுத்தா போதும். அவனோட வயலு எனக்கு தேவையில்லை. நீங்க என் அப்பாவோட மனசை ரொம்ப காயப்படுத்தி இருக்கீங்க. அதனால அவர் உங்களுக்கு எந்த அசலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பத்திரமும் செல்லுபடியாகாது. எங்க வயலு எங்களுக்கு தான் சொந்தம். இன்னொரு தடவை யாரையாவது ஏமாத்த பார்த்தீங்க, அப்புறம் ஜெயிலுக்குள்ள தான் நீங்க போய் உக்காரணும். கிருஷ்ணாவோட மிரட்டலுக்கு ஒடுங்கி போயிருக்கிற பூபதிய ஊர்ஜனங்க பார்த்தாங்க.
இத்தனை நாளா நம்மள ஆண்டுகிட்டு இருந்த ஒருத்தன் அடங்கி ஒடங்கி போய் நின்னு இருக்கிறத பார்த்து ஊர் ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஊர் தலைவரும் தீர்ப்ப கொடுத்தாரு. பூபதி எல்லாரையும் ஏமாத்தினதால ராமையா அவனுக்கு பணம் தர வேண்டாம். அவன் வயலு அவனுக்கு தான் சொந்தம். அதை கேட்டு ராமையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். தன்னுடைய புள்ளைய இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டு, பாத்தியா சீதா, அன்னைக்கு நான் அடகு வச்சது என் வயலை இல்ல, என் வாழ்க்கைய. ஆனா என் புள்ள என் வாழ்க்கையையும் வயலையும் ரெண்டுத்தையுமே மீட்டு கொடுத்துட்டான். அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட சொன்னா ராமையா. ராமையாவையும் கிருஷ்ணாவையும் பார்த்து ஊர் ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா அவனுடைய புள்ள கிருஷ்ணாவை பார்த்து கம்பீரமா, இன்னைக்கு நீ தீர்த்து வச்சது உங்க அப்பாவோட கடனை மட்டும் இல்லப்பா, இந்த ஊர் ஜனங்களையும் காப்பாத்தி இருக்க. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு நான் மட்டும் இல்ல, இப்ப இந்த ஊரே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க தானப்பா எப்பவும் சொல்லுவீங்க, நேர்மை நம்மளை விட்டு எப்பவும் போகக்கூடாது, நேர்மையோட வாழணும் அப்படின்னு. அந்த நேர்மை தான்ப்பா என்னை இப்படி ஒரு ஆளா மாத்தி இருக்கு. அன்னையில இருந்து ராமையா குடும்பம் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை குடும்பமும் எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, பசங்களோட படிப்புக்காக பெத்தவங்க உசுர கொடுத்து உழைப்பாங்க, அவங்களுக்காக எல்லா தியாகத்தையும் செய்வாங்க. அப்படி நமக்காக கஷ்டப்படுற நம்ம பெத்தவங்கள நம்ம என்னைக்குமே கௌரவப்படுத்தணும்.